டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளோட சேனல் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, பொதுவாக ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கும்போது ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இல்லை, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும், இல்லை நம்மளுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனாக இருந்தாலும், ஸோ லாஸ்ட் 1 மந்த் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் பார்க்கலாம். அதாவது பொதுவாக இப்போ நம்ம வந்து எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் முன்னாடியே. ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டாபிக்ஸ் நிறைய படிச்சிருந்தாலும் நம்ம அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது வந்து எக்ஸாமினேஷன் டைமில் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சதுக்கு அந்த ப்ராப்பர் ரிவிஷன் இருந்தால் நமக்கு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும். அதனால ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப டைம் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குது எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னா, ஸோ நம்ம ரிவிஷன் வந்து கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவாக ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ரிவிஷனுக்கு வந்து மினிமம் ஒரு நாளைக்கு வந்து 1 ஹவர் நம்ம வந்து படிக்கணும். அடுத்து ஏற்கனவே நம்மள்ட்ட இருந்த பழைய மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஒரு சேர நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் வைஸ் ஃபார்மசூட்டிக்ஸு, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ், ஃபார்மசி ப்ராக்டிஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் நம்மளோட நோட்ஸ் வந்து ப்ராப்பராக கரெக்டாக இருந்ததுனால் அந்த சப்ஜெக்டில் இருந்து பர்டிகுலர் யூனிட் வைஸ், பர்டிகுலர் சாப்டர் வைஸ் நம்ம என்ன பண்ணலான்னா எம்சிக்யூ, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸோ இல்லை கண்டென்ட்டோ எடுத்து படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் நம்ம எழுதி பார்க்கலாம். மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், இல்லை ஒரு 50 எம்சிக்யூ பழைய புக்ஸில் இருந்தோ, இல்லை பழைய கொஸ்டின் பேப்பரில் இருந்தோ, கொஸ்டின் பேங்க்ல இருந்தோ நிறைய நம்ம எடுத்து அதாவது சப்ஜெக்ட் வைஸ் நாமளாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா லைப்ரரியில் நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் ஒவ்வொரு சாப்டர்லையும் பின்னால் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த எம்சிக்யூலாம் எடுத்து நாம் அதை மார்க் பண்ணி வச்சு அதில் உள்ள ஆன்சர்ஸை நம்ம வந்து டிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல ஒரு ரிவிஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து படித்தது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி உள்ள டாபிக்ஸு, ட்ரக்ஸ் டீட்டெயிலு, சைக்கிள்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் கிரப் சைக்கிள், கிளைகாலிசிஸ் சைக்கிள், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, யூரியா சைக்கிள், இப்படி ஒவ்வொரு சைக்கிள்ஸ், ஒவ்வொரு கண்டென்ட், ஒவ்வொரு ட்ரக்ஸ், இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுருக்கணும். அது மாதிரி ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் பர்டிகுலர் மெடிசனல் காம்பவுண்டு, ட்ரக்கோடைய பயாலஜிக்கல் சோர்சஸ், ஃபேமிலி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி யூசஸ், இன்ஸ்ட்ருமெண்டோட நேம், அதனுடைய பிரின்சிபிள்ஸு, அப்புறம் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் ஆஃப் சாய்ஸ், ட்ரக் ஆஃப் சாய்ஸ், இந்த மாதிரி உள்ள பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓரளவுக்கு பெர் டேக்கு வந்து ஒரு 5 டாபிக்ஸ் மூலமாக நம்ம ஞாபகப்படுத்தோம் அப்படின்னா 1 மந்த்தில் ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு பேசிக் டிப்ஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஃபார் ஜிபேட் எக்ஸாமினேஷன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.